ஸ்கின்ல உங்களுக்கு அடிக்கடி வந்து மருக்கள் மாதிரி வந்து மறையிறதோ இல்லை நிறைய மருக்கள் இருக்கிற மாதிரி இருக்கா? கூடவே வந்து உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் சுபாஷினி, சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு பொதுவாக வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க யூஸ்வலாக அந்த 20 to 30 இயர்ஸில் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கின்ல வந்து நிறைய மருக்கள் வரதா இருக்கட்டும், இல்லை வந்து மறையிறதா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் ப்ராப்ளம், இந்த பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம், வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது. என்னதான் இந்த டயட்டு, லைஃப் ஸ்டைலு, இல்லை இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அளவுக்கு போயிட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ்லாம் பண்ணால் கூட எனக்கு வெயிட் வந்து அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை, சும்மா கொஞ்சம் தான் குறையுது, அந்த மாதிரி இருக்க பர்சனாக இருந்தாலும், இல்லை சாப்பிட்ட உடனே வந்து எனக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் இருக்குது, அடிக்கடி வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் அப்படின்னு இருக்கிற பர்சனாக இருக்கலாம். இல்லை சாப்பிட்ட உடனே வந்து ஒரு ஹெவியாக ஆயிடுது, எனக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, பிரெயின் ஃபாக் வருது அப்படின்ற பர்சனாக இருந்தீங்கனாலும் இது எல்லாமே வந்து அடிப்படையில் ஒரு காரணத்தினால மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் தான். ஸோ இந்த சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க ஒரு செல்களும், அதாவது ஒரு அணுக்களுக்குமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேதிப்பொருள்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த ரிசெப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லா செல்லையுமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இன்சுலின் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட செல்களில் இன்சுலின் ரிசெப்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த இன்சுலின் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்கள் அதுலேருந்து வரக்கூடிய குளுக்கோஸை வந்து மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இன்சுலின் தேவைப்படுது. செல்கள் இந்த ரிசெப்டர்ஸ் மூலயமா அந்த இன்சுலினை எடுக்கிற முடியாமல் இல்லை எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கிற நிலைமையை தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த விஷயத்த வந்து என்னால் ரிவர்ஸ் பண்ணவே முடியாதா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் எனக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்லாம் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு ஆரம்ப கால நிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதை அப்படியே நம்ம கவனிக்காமல் விடுறதுனால நமக்கு வந்து லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர், அதாவது நம்ம டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய மெயின் வில்லன் இங்கேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அப்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம திரும்ப போகலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் வேறு என்னென்ன காரணங்கள் வச்சு நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கழுத்தை சுற்றி கருமை நிறம் வந்திருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மல் ஸ்கின் டோன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் பிளாக்காக மாறி இருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சில இடத்துல மட்டும் உங்களோட ஃபேஸில் வந்து பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் இருக்கும். ஸ்கின் டேக் இது உங்களுக்கு இருந்தாவே நீங்கள் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு ரிப்போர்ட்டில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்குன்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது இதுக்கு வந்து நான் என்ன ரெமெடி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரெமெடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங்கில் செய்யக்கூடிய மார்னிங் டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்ற ஒரு விஷயம். நைட்லேயுமே நீங்கள் வந்து நைட் டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிறது மூலயமா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து படிப்படியாக வெளியில் வர முடியும். ஃப்யூச்சரில் இதனால் வரக்கூடிய எந்த லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு டயபெட்டிஸே கூட வராமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மார்னிங் டீடாக்ஸ் ரெசிபியை வந்து என்னன்றதை பார்த்துடலாம். இது வந்து சுருள் பட்டை பொடியை தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். அது கூடவே வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் சாறு, 1 ஸ்பூன் அளவுக்கு சுருள் பட்டை பொடி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது மூணுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் ஒரு கிளாஸ் அளவுக்கு வெதுப்பான தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சுருள் பட்டை பொடி ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறமா இல்லை 1/2 ஸ்பூன், அந்த உங்கள் ஏஜ் அளவுக்கு இல்லை உங்களுக்கு இருக்க சிம்டம்ஸை பொறுத்து 1/2 1 ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த நெல்லி ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதுவுமே வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரில் போட்டுட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு வெறும் வயிற்றுல ஒரு 21 நாள் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. கூடவே வந்து ஒரு வாரம் கேப் விட்டுட்டு இதை நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணலாம். இந்த 21 நாள்லேயே நான் சொன்ன அந்த சின்ன சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மறையிறதையும் உங்களோட பாடியில் இருக்க அந்த சுகர் கிரேவிங்ஸாக இருக்கட்டும், இந்த பிரெயின் ஃபாகாக இருக்கட்டும், இது எல்லாமே கிளியர் ஆகிட்டு நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக மாறுறதை உங்களால் உணர முடியும். நைட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கிற ட்ரிங்க்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம், அதுக்கடுத்து ஓமம், அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், இது மூணுத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு தான் ஒரு நீர் எடுக்க
போகிறோம். அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஓமம் வந்து 1/4 ஸ்பூன், ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன். இந்த அளவில் 3 இதையுமே எடுத்துக்கிட்டு ஒரு 300 ml வந்து கிளாஸில் போட்டு கொதிக்க வைங்க. ஒரு மிதமான சூடில் கொதிக்க வைங்க, ரொம்ப அதிகமான வெப்பத்தில் கொதிக்க விட வேண்டாம். அந்த மாதிரி கொதிக்க வைக்கும் போது அது வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகணும். அதாவது 150 ml வந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு நீங்கள் வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா படுக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு படுக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்லேயுமே உங்களுக்கு சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாமல் உங்களோட இன்சுலின் செல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இந்த 2 ட்ரிங்க்கையுமே, அதாச்சும் மார்னிங் டீடாக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள், நைட் டீடாக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். 2துலேயுமே வந்து உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிட்டு வரதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம்.